வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவில் 2025 ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. 2024 நிறைவடைந்து புதிதாக உதயமான 2025 ஆண்டு மகிழ்ச்சியுடன் வரவேற்ற மக்கள். உலகிலேயே முதல் நாடாக நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் வண்ணமயமாக பிறந்தது 2025 ஆண்டு புத்தாண்டு. வான வேடிக்கை மற்றும் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள். சென்னை, கன்னியாகுமரி, டெல்லி உட்பட நாட்டின் பல்வேறு கடற்கரைகளிலும் குவிந்த மக்கள். இந்த ஆண்டின் கடைசி சூரிய அஸ்தமனத்தை கண்டு ரசிப்பு. புத்தாண்டையொட்டி சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மக்கள் அதிகம் கூடுவதை தடுக்கும் பணியில் போலீசார் தீவிரம். மணல் பரப்பில் தடுப்புகள் அமைத்தும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுப்பு. (2025) ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட 2024 நிறைவுற்று புத்தாண்டு 2025 பிறப்பதாக கருத்து. ஆங்கில புத்தாண்டையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, OPS, செல்வ பெருந்தகை, சரத்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. வரும் காலம் ஏற்றமிக்கதாக அமையட்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோரும் பொதுமக்களுக்கு வாழ்த்துச் செய்தி. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து. திமுக தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக நின்று தமிழகத்தை பாதுகாக்க சூளுரை. பொங்கல் தொகுப்பு டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்ய திட்டம். பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் 9ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும். ரேஷன் கடைகளில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு நீள கரும்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்புக்காக கொள்முதல் செய்யப்படும் முழு கரும்பு விலை அதிகபட்சம் 35 ரூபாயாக இருக்க வேண்டும். பரிசு தொகுப்பு குறித்த விவரங்களை நாள்தோறும் பதிவாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூட்டுறவு சங்க செயலாளர் அறிவுறுத்தல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா 2வது நாளாக கொண்டாட்டம். திருக்குறள் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை இடையே இயக்க 3 புதிய பயணிகள் படகுகள் வாங்கப்படும் எனவும் தகவல். தமிழ்நாட்டோட தென்கோடியில் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் சிலையால சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உழைப்பதே வாழ்நாள் கடமை. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா மலரை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு.
சுனாமியை எதிர்கொண்டு தாங்கி நிற்கும் திருவள்ளுவர் சிலை நமது பண்பாட்டு குறியீடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வள்ளுவரை கொண்டாடுவோம், கொண்டாடிக்கொண்டே இருப்போம் எனவும் சூளுரை. இருக்கக்கூடிய உலக அடையாளம் திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம். அதனால கொண்டாடுகிறோம், கொண்டாடுவோம், கொண்டாடிக்கிட்டே இருப்போம். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவையொட்டி சிறப்பு பாடல் வெளியீடு. கமல்ஹாசனின் வரியில் A.R. ரஹ்மானின் இசையில் உருவான பாடலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கட்சியின் உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு. (2022) பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளதாக இபிஎஸ் விளக்கம். சின்னம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்த ராம்குமார் ஆதித்தனுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது எனவும் இபிஎஸ் திட்டவட்டம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். யாரோ வேண்டியவரை காப்பாற்ற அமைச்சர்கள் முயற்சி செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொடுக்கப்பட்ட புகார்ல இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா? யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா? இன்னொரு இருப்பதாக தெரியுதுல்ல, ஊடகத்தின் பத்திரிகைகள் நீங்க தான் வெளியிட்டு இருக்கிறீங்க அந்த செய்தியை. அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்க மறைக்கிறீங்க?